அதாவது ஈசா நபி என்று சொல்லுவாங்க இல்லைங்களா, இயேசு என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அவங்க வந்து மெட்டீரியலிசம்க்கு எதிரான கண்ணோட்டத்திற்கு மறுப்பு கொடுத்திருக்காங்க. அல் குரான்ல நீங்க பார்க்கலாம். உலக கண்ணியமா அல்லது இறைவனுடன் கண்ணியமா, உலகத்துடைய ராஜ்யமா இல்ல மறுமையுடைய ராஜ்யமா என்று பார்க்கும்போது அவங்க மறுமையுடைய ராஜ்யத்தை தான் மக்கள் மத்தியில் என்ன செஞ்சாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க. அவனுடைய அழைப்பு வெறும் ஆன்மீக உரை மட்டும் கிடையாதுங்க. உலக ஆசையில மூழ்கி கிடந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு சவால் அது, முக்கியமாக யூதர்களுக்கு. அதிகார மோகம் கொண்ட மத தலைவர்களுக்கு எதிரான மறுப்பை அவங்க கொடுத்தாங்க. பணம், பதவி, புகழ் இதுதான் வெற்றி என்று நினைத்த மனிதர்களுக்கு மத்தியில் அவங்க மனநிலைக்கு எதிரான பிரச்சாரத்தை அவங்க மேற்பற்றாங்க. அவங்க காலத்து யூத மத தலைவர்கள் பலர் வந்து சமூக செல்வாக்கு பெற்றிருந்தாங்க, அரசியல் ஆதிக்கம் பெற்றிருந்தாங்க, மக்கள் மத்தியில பெரிய மரியாதை பெற்றிருந்தாங்க, உலக கண்ணியம் பெற்றிருந்தாங்க, அந்த ஆட்சியாளர்கள் மத்தியில பெரிய போஸ்டிங்ல அவங்க இருந்தாங்க. இதையெல்லாம் பாதுகாக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. வரக்கூடிய மெசையா என்று சொல்லக்கூடிய அவர் வந்து நமக்கு இந்த பூமியில ஒரு பெரிய ராஜ்யத்தை தருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. அதனால இயேசுக்கு எதிராக வந்து இந்த யூதர்கள் தங்களுடைய நபிக்கு எதிராகவே திரண்டார்கள். அவரை வந்து இகழ்ந்தாங்க, அவரை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க, அவரை கொடுத்தாங்க. உண்மையான கண்ணியம் என்பது உலக அரியணையில இல்லைங்க, மாறாக இறைவனுடைய திருப்தியிலையும் பரலோக வெற்றியிலும் தான் உண்மையான கண்ணியம் இருக்கும். இதைத்தான் அவர் பிரச்சாரம் செஞ்சார். இன்னைக்கு மெட்டீரியலிசம்ல பார்க்கலாம், பொருள் முதல் வாதத்துல மனித வாழ்க்கையோட இலக்கு வந்து உலக வெற்றி தான் என்று எல்லாரும் சொல்றாங்க. பணம், பதவி, இன்பம், அதிகாரம் இதுதான் அல்டிமேட் சக்சஸ் நினைக்கிறாங்க. ஆனா இதுல வந்து ஆன்மா மறக்கடிக்கப்படுது. இதுல மூழ்கி இருக்கிறதுனால மறுமை மறக்கடிக்கப்படுது, இறை வழிகாட்டல் புறக்கணிக்கப்படுது. இப்ப ஈசா நபி எதிர்கொண்ட சமூகம் அந்த காலத்துல ரோம பேரரசு, மிகப்பெரிய வல்லரசு, அரசியல் சக்தி. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா, ரஷ்யா மாரி பெரிய இராணுவ ஆதிக்கம் இருந்தது, பொருளாதார பேரரசு இருந்து, யூத மத தலைவர்கள் மக்கள் மீது அதிகாரம் செலுத்தினாங்க, சமூக கண்ணியம் பெற்றிருந்தாங்க, பெரிய ரிலீஜியஸ் ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மெசையா மசீஹ் வந்து ரோமர்களை வீழ்த்தக்கூடிய ஒரு அரசராக அவர் இருப்பார் சொல்லி நினைச்சாங்க. அரசியல் புரட்சியாளராக இருப்பார், உலக ராஜ்யத்தை நிறுவுவார் என்று நினைச்சாங்க. கடைசியில இயேசு எப்படி வந்தாங்க? ஏழைகளோடு அமர்ந்தாங்க, அதிகாரத்தை தேரல, அரண்மனையை அமைக்கல, உலக கிங்ஷிப்ல நிராகரித்தாங்க. உடனே அவங்களுக்கு யூதர்களுக்கு பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னடா நம்ம எதிர்பார்த்த ஆளு வந்துட்டாரு, ஆனா நம்ம எதிர்பார்த்த மாரி வரலையே, நம்ம வேர்ஷன்ல வரலையேன்னு அவங்க கோவப்பட்டாங்க. இவர் நாங்கள் எதிர்பார்த்த மெசாயா இல்லைன்னு என்று அவரை மறுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் இவர் தான் நம்மளுடைய காப்பாளர் என்று. மறுமை வெற்றிக்கான வழியை காட்டக்கூடியவர் இவர் தான் தெரியும். உலக கண்ணியத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. மறுமையுடைய கண்ணியம், இறைவனுடைய கண்ணியம், இறைவனிடமிருந்து வரக்கூடிய கண்ணியத்தை மறுத்தார்கள் அந்த யூதர்கள். உலக வாழ்க்கை தற்காலிகம் தான் என்று ஈசா நபி வந்து மக்கள் மத்தியில பிரச்சாரம் செஞ்சாங்க. பேராசை, மேலும் பெருமை அடிக்கிறது, அகந்தை கொள்றது, நயவஞ்சகம் காட்டுறது, பிறரை காட்டுவதற்காக மார்க்கத்தை பின்பற்றுவது, இது எல்லாத்தையுமே எச்சரித்தாங்க. இஹ்லாஸின் பக்கம் அழைத்தாங்க, பணிவின் பக்கம் அழைத்தாங்க, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறத பத்தி அழைத்தாங்க, தக்குவாவோடு வாழ சொன்னாங்க. சரி, இதை ஏற்றுக்கொண்டால் நம்மளுடைய அதிகாரம், கண்ணியத்தை நம்ம இழந்துருமோ என்று யூதர்கள் பயந்தாங்க. வலல் ஆகிரத்து ஹைருன் வ அபுகா, மறுமையே சிறந்தது, நிலைத்தது. இஸ்லாம் முழுமையாக உலகத்தை மறுக்கலங்க, ஆனா உலகமே இறுதி, வெற்றி, இலக்கு என்று கருவதை மறுக்கிறது. இன்னைக்கு மெட்டீரியலிசம்ல இருக்கக்கூடிய கன்சூமர் கல்ச்சர், லக்ஸரி, சோசியல் மீடியா வேலிடேஷன், செலிபிரிட்டி வர்ஷிப் இதெல்லாம் நவீன கால மெட்டீரியலிசம். மனிதன் உலகத்தையே வென்றாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்த எந்த பயனும் இல்லை. இதுதான் ஈசா நபியோட அந்த தௌஹீத் பிரச்சாரமாக இருந்தது. ஓர் இறைவனை தொடர்ந்து அவங்க அழைச்சிக்கிட்டே வந்தாங்க மக்களை. உலக கண்ணியத்தை விட இறைவனிடம் உள்ள கண்ணியத்தை தேடுவதுதான் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். எங்க இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டால் உலக ஆதாயங்களை, பெரிய பெரும் கண்ணியங்களை, பதவிகளை நம்ம இழந்துடுவோமோ என்று யூதர்கள் பயந்துதான் எதிர்த்தாங்க, கொல்ல முயற்சி செஞ்சாங்க. கடவுள் ஈசா நபியை, அதாவது அல்லாஹ் ஈசா நபியை காப்பாற்றி விட்டான்.